இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். கடந்த 11 மாதங்களையும் கர்த்தர் நம்மை அவர் விதமாய் ஆசீர்வதித்து நம்மை பாதுகாத்து நம்மை தாங்கி ஏந்து தப்புவித்து இந்த 12வது மாதம், அதாவது நற்செய்தியின் கொண்டாட்டம், த செலிப்ரேஷன் ஆஃப் குட் நியூஸ் அப்படின்ற இந்த மாதத்திற்குள்ளாய் ஆண்டவர் நம்ம பிரவேசிக்க தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, நல்ல சத்தமா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் வருகையின் முதல் ஞாயிறாக நாம் அனுசரிக்கின்றோம். இந்த வருகையின் அட்வென்ட் ஃபர்ஸ்ட் சண்டேயில் நாம் யாரை செய்திக்கு கூப்பிடலாம் என்று சொல்லி யாசித்த பொழுது, அப்பொழுது அருமையான டாக்டர் ஐயா, ரெவரண்ட் டாக்டர் ஐயா அவர்கள் என் ஞாபகம் வந்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் கூட நம்மத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை, கிறிஸ்துவின் வருகையினுடைய நற்செய்தியை நம்மோடு கூட எடுத்து வந்திருக்கிற, குடும்பமாக வந்திருக்கிற நம்முடைய மதுரை முகவை திருமணத்தினுடைய மூத்த குருவானவரும் நம்முடைய இறையியல் கல்லூரியினுடைய முன்னாள் தலைவரும் ஆகிய அருட்திருமுனைவர் ஞானவரம் ஐயா அவர்கள் இந்த நாளிலே வந்திருக்கிறார்கள். நல்ல ஒரு கவிஞர், ஒரு எழுத்தாளர், அதாவது நியூ டெஸ்டமெண்ட் ஒரு ப்ரொஃபஸர். ஒரு சின்ன நியூ டெஸ்டமெண்ட்டில் ஒரு புள்ளி கமா வச்சாலும் அந்த கமாவுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு கவிநயம் நிறைந்த, ஆற்றல் நிறைந்த, நாங்களாம் சொல்லுவோம் பிப்ளிக்கல் சயின்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு அறிஞர் இந்த நாளிலே நம்மத்திலே உசிலம்பட்டி குருசேகரத்துக்கு வந்து ஆண்டுடைய வார்த்தையை நற்செய்தி எடுத்து வந்திருக்கிறார். குடும்பமாக வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அருமையான ஐயாவை நாம் வாழ்த்தி, போதகரம்மா அவர்களையும் கிருபா ஞானவரம் அம்மாவையும் அன்போடு கூட எல்லா கரங்களை தட்டி அருமையான அம்மாவையும் ஐயாவையும் நாம் வாழ்த்துவோம். இவர்களை வரவேற்கும்படியாக நம் திருச்சபையின் சார்பாக நம் பொன்னாடை போத்தி நாம் வரவேற்போம். நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாய் நாம் பிரவேசிப்போம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போவாரும் இறங்கி வாரும் கண்மலை மீட்பெருமாகிய ஆண்டவரே, என் நாவின் சொற்களும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய திருமுன்னிலையில் இப்பொழுதும் உமக்கு பிரியமானவைகளாகவும் எங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமானவைகளாகவும் இருப்பதாக ஆண்டவரே. ஆமென். ஆண்டவருக்கு அன்பான இறை மக்களே, விசுவாசிகளே, கடவுளுடைய பிள்ளைகளே, உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். திரும்பவுமாக உங்களோடு கூட இருக்கிற பாக்கியம் கிடைத்ததற்காக ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். என்னை அழைத்து பயன்படுத்துகிற அருமையான நம்முடைய போதகர் அருள் திரு ஜான்சன் கார்ட்டர் அவர்களையும், நமக்கு உதவி செய்கின்ற
இங்கே போதகராக இருக்கின்ற அருள் திரு ஜோதிராஜ் அவர்களையும், நமக்கு தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில் இருந்து உதவி செய்வதற்காக வந்திருக்கிற தம்பி மேஷாக் அவர்களையும் பாராட்டுகின்றேன். நம்முடைய போதகருக்கு நான் மிகவும் நன்றி உள்ளவனாக இருக்கின்றேன். நான் முதல் முறை அல்ல இது. நிச்சயமாக ஐயர் அவர்கள் இங்கே இருக்கும்போதே ஏற்கனவே ஒரு முறை, அது என்ன ஞாயிற்றுக்கிழமை என்று எனக்கு ஞாபகம் இல்லை, அதனால் ஒரு 4 மாதங்களுக்கு முன்னால் 3 மாதங்களுக்கு முன்னால் ஐயர் அவர்கள் என்னை ஒரு இடத்துல சந்திக்கும்போது, அண்ணே நீங்கள் அட்வென்ட் ஃபர்ஸ்ட் சண்டே வந்துடுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நானும் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டேன். இது வருகையின் முதல் ஞாயிறு என்று அழைக்கப்படுவது என்பதை நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள். உசிலம்பட்டி திருச்சபைக்கு வருவது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. மிக நீண்ட காலமாகவே நான் உசிலம்பட்டி திருச்சபைக்கு வந்து கொண்டிருக்கின்றேன். 30-40 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த திருச்சபையில் காலட்சேபம் செய்த ஞாபகம் எனக்கு இருக்குது. அதை பற்றி நான் போகிற இடங்களிலெல்லாம் சொல்லுவேன். உசிலம்பட்டியில் காலட்சேபம் செய்த பொழுது என்று ஒரு கதை ஒன்று வைத்திருக்கிறேன். அந்த கதையை நான் இப்பொழுது சொல்ல நேரமில்லை, இன்னொரு நாளைக்கு சொல்லுகிறேன். ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னால், அப்பொழுது அருள் திரு யோவான் ஐயருடைய தம்பி யாக்கோபு ஐயா இங்கே போதகராக இருந்தாங்களா? ஞாபகம் இருக்கா? ரொம்ப கொஞ்சம் வயசில் மூத்தவங்களுக்கு, என்னை மாதிரி வயசில் மூத்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அதனால் நீண்ட காலமாக உங்களுடைய திருச்சபைக்கு நான் வந்து கொண்டிருக்கிறேன். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. ஐயர் அவர்கள் சொன்னது போல் நம்முடைய திருமண்டலத்தில் நீண்ட காலம் பணி செய்துவிட்டு தமிழ்நாடு இறையியல் கல்லூரியிலேயும் ஆசிரியராகவும் முதல்வராகவும் இருந்துவிட்டு இப்பொழுது ஓய்வு பெற்று எல்லா திருச்சபைகளுக்கும், இப்பொழுது எல்லா திருச்சபைகளும் எங்களுடைய திருச்சபைகள் என்ற அளவிலே நானும் அம்மாவும் சென்று கொண்டிருக்கிறோம். என்னோட அம்மா வந்திருக்கிறார்கள். நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து உங்களை வாழ்த்தி மகிழ்கின்றோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கின்றேன். இந்த நாள் வருகையின் முதல் ஞாயிறு என்று சொல்லுவார்கள். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை கொண்டாடுவதற்கு முன்னால் ஒரு வருகின்ற இந்த வாரங்கள் வருகையின் ஞாயிற்றுக்கிழமைகள் என்று அழைக்கப்படுகின்றன. வருகையின் காலம் என்று. திரும்ப ஆண்டவராகிய இயேசு வருவார். அவருடைய வருகைக்காக நாம் ஆயத்தப்பட வேண்டும் என்பது இந்த காலத்தின் மிக நோக்கமாகும். ஆனால் இன்றைக்கு நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த திருமறை பாடத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வருகையின் காலத்தில் இருக்கின்ற முக்கியமான ஒரு வசனம், இதோ நான் சீக்கிரமாய், சொல்லுங்க, வருகிறேனா வருவேனா? வருகிறேன்னு தான் போட்டிருக்கு, நீங்கள் வருவேன்னு சொல்லிடாதீங்க. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்பது தான் அதனுடைய வசனம். இப்படி தான் ஒரு ஊரில் நம்ம தம்பி தமிழ்நாடு இறையியல் கல்லூரியிலேருந்து வந்திருக்கிறார்ல, அவரை மாதிரி இறையியல் கல்லூரியில் படித்த ஒரு தம்பியை கிராமப்புறத்தில் இருந்த ஒரு திருச்சபைக்கு ஊழியம் செய்துவிட்டு வரும்படியாக அனுப்பி வைத்திருந்தார்கள். அவர் அந்த கிராமப்புற திருச்சபைக்கு போயிருந்தார். ஒரு பெரிய கிராமம், மக்கள் நிரம்ப வந்து கோயிலில் உட்கார்ந்துருந்தாங்க. இது மாதிரி புல்பிட் கிடையாது. ஒரு ரீடிங் டெஸ்க் அந்த இருக்கு பாருங்கள், ரீடிங் டெஸ்க்கு, அது மாதிரி ஒரு உயரமான மேடை இருந்துச்சு. அந்த மேடைக்கு மேலே ரீடிங் டெஸ்க்கு. மக்கள் வந்து முதல்லேருந்து கடைசி வரலும் வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. அந்த ரீடிங் டெஸ்க்கு கீழேயும் ஒரு கூட்டமா வந்து உட்கார்ந்துருக்காங்க. அப்போது ஒரு வயசான பாட்டியமாக அந்த ரீடிங் டெஸ்க்கு கீழே உட்காந்து ரொம்ப ஆர்வத்தோட ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்காக உட்கார்ந்துருக்காங்க. பிரசங்க நேரம் வந்துச்சு. அவர் முன்னாடி பின்னாடி பிரசங்கம் பண்ணி பழக்கம் இல்லாத ஒரு தம்பி, அதனால் அப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பாவம். அவர் என்ன பண்ணார், அன்னைக்கு வசனம் என்ன தெரியுமா? இதோ நான் சீக்கிரமாய், சொல்லுங்க, வருகிறேன் அப்படின்றது. அவர் வசனத்தை வாசித்தார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அதுக்கு மேலே அவரால் பிரசங்கம் பண்ண முடிய மாட்டேங்குது, அதுக்கு மேலே வரமாட்டேங்குது அவருக்கு பிரசங்கம். 2வது முறை சொன்னார், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னாரு. சரி, அதுக்கு அடுத்து பிரசங்கம் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆவலோட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு மேலே வாயி, சொல்லுங்க, வரமாட்டேங்குது, வரல. 3வது முறையும் அப்போ ஒரு மாதிரி நடுங்கிட்டார், நடுங்கிறாரு, வேர்த்திருச்சு. நாங்கள் பிரசங்கம் பண்ணுறவங்க எவ்வளோ கஷ்டப்படுவோன்றது உங்களுக்கு தெரியாது. அது நான்லாம் சின்ன வயசில் முத பிரசங்கம் பண்ணும்போது நடுங்கிட்டா தான் பிரசங்கம் பண்ணேன்.
ராமநாதபுரத்தில் முதல் என்னுடைய பிரசங்கம். அப்போது அது மாதிரி நடுக்கமெல்லாம் வரும். நடுங்கிட்டாரு, வேர்க்குது. 3வது முறை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? பயங்கரமான ஆளுகளாக இருப்பீங்க போல. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னாரா. அந்த பிடிச்சிக்கிட்டு இருந்தார்ல அந்த ரீடிங் டெஸ்க்கு, அதோடு சேர்ந்து டொம்முன்னு கீழே விழுந்துட்டார். யார் மேலே? பாட்டியம்மா மேலே. பாட்டியம்மா மேலே விழுந்துட்டாரா. விழுந்த உடனே எல்லாரும் எந்திரிச்சு ஓடி வந்து ஐயோன்னு வந்து அந்த ரீடிங் டெஸ்க்கை தூக்கி, அவரை தூக்கி, ரீடிங் டெஸ்க்கை தூக்கி, அந்த பாட்டியம்மாவை தூக்கி, அப்போ உடனே செக்ரட்டரி ஓடி வந்தார். ஓடி வந்து அம்மா மன்னிச்சுக்கிடுங்க, ஒரு ஆபத்து, ஒரு ஆக்சிடெண்ட் மாதிரி நடந்துருச்சு, அவரை மன்னிச்சுக்கிடுங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க, அவர் மேலே தப்பே கிடையாது, என் மேலே தான் தப்பு அப்படின்னுச்சு. என்னம்மா உங்கள் மேலே தப்பு அப்படின்னு கேட்டால், அவர் ஏற்கனவே 3 தடவை சொன்னார்ல. என்ன சொன்னார்? சொல்லுங்க. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன். நாம் மரியாதையாக என்னென்ன செய்திருக்கணும்? எந்திரிச்சு அந்த பக்கம் போயிருக்கணும். இன்னைக்கு நான் அப்படி இல்லை. எனக்கு பிரசங்கமா அந்த பிரசங்கம் இல்லை. 2வது என்னுடைய புல்பிட்டு, நீங்கள் உங்கள் புல்பிட்டு பயங்கரமான வலுவான புல்பிட்டு, நான் கீழே விழ மாட்டேன். சரியா? அப்படி யாரும் இங்கே முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கல. இங்கே ஒரு ஆர்கனிஸ்ட் ஒருத்தர் தான் எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார், பாவம். அதனால் இன்றைக்கு வருகையின் முதல் ஞாயிறு. இன்னைக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற பாடங்களை பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புகிறேன். யாத்திரையாகமம் 2வது அதிகாரம் 1 முதல் 10 வசனம். வாசித்தாங்களா? கவனிச்சிங்களா? அதை எடுத்து ஒரு சின்ன புக் மார்க் வச்சு அதை வச்சுக்கிடுங்க. 2வது பாடம் லூக்கா 1வது அதிகாரம் 39 45 வரை. ஆனால் நமக்கு வாசித்தது 46 56 வரை. ஆனால் நான் குறித்து வைத்திருக்கிறது என்னவெனில், லூக்கா 1 39 45 வரை. அதை நான் வாசிக்க போகிறேன். லூக்கா 1 39 45 வரை நான் தமிழில் வாசிக்க போகிறேன். நல்ல தமிழ் மொழிபெயர்ப்பு. 1:39 லூக்கா. அதன்பின் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் உள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். என்ன அருமையாக இருக்கிறது பாருங்க. அதன்பின் மரியா புறப்பட்டு யூதேய மலைநாட்டில் ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்ட பொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியினால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலிலே, பெண்களுக்குள் நீர் ஆசீர் பெற்றவர், உம் வயிற்றிலே வளரும் குழந்தை ஆசி பெற்றது. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம்முடைய வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேர் உவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவே நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேர் பெற்றவர் என்றார். தொடர்ச்சியாக அதை கேட்ட மரியா பின்வருமாறு பாட்டு பாடினார். அங்கே அந்த பாட்டு வருது இல்லையா? 55 46 56 வரை. ரைட். கடைசியாக 56வது வசனம் வாசிக்கிறேன், கவனியுங்கள். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார். ரைட். இன்னைக்கு தென்னிந்திய திருச்சபையினுடைய தலைப்பின்படி சந்திப்பு என்ற வார்த்தை தான் என்ற பொருள் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சந்திப்பு சொல்லுங்க. சந்திப்பு, மீட்டிங் இல்லையா என்பதுதான் தென்னிந்திய திருச்சபையினுடைய அந்த நாட்காட்டியின்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பாகும். சந்திப்பு என்பதாகும். 2 சந்திப்புகளை பற்றி நான் பேச போகிறேன். 2 சந்திப்புகள். ஒன்று ஆற்றோரத்தில் நடந்த சந்திப்பு, இன்னொன்று மலைநாட்டில் நடந்த சந்திப்பு. ஒன்று ஆற்றோரத்தில் நடந்த சந்திப்பு, இன்னொன்று மலைநாட்டில் நடந்த சந்திப்பு. சரியா? அந்த ஆற்றோரத்தில் நடந்த சந்திப்பு பழைய ஏற்பாட்டிலே வருகிறது. அங்கே
விடுதலை பயணம் என்று தமிழிலே அழைக்கப்படுகிற யாத்திரை ஆகமம் 2வது அதிகாரம் 1 முதல் 10 வாக்கியங்கள். அங்கே ஒரு சந்திப்பு நடைபெறுகிறது. யார் யாரை சந்திக்கிறார் என்று உங்களுக்கு தெரியும். அந்த வசனம் வாசிக்கப்படும் போது கவனித்தீர்களா? யார் யாரை சந்திக்கிறார்? அங்கே ஒரு குழந்தை, அந்த குழந்தையை 3 மாத வரையிலும் தாயார் வளர்த்தார்கள். அதற்கு மேல் அவர்கள் அந்த குழந்தையை வளர்க்க அவர்களாலே முடியாமல் போய்விட்டது. பெட்டியிலே வைத்து நைல் நதியிலே விட்டு விடுகிறார்கள். அப்படித்தானே? நைல் நதியிலே விட்டு விடுகிறார்கள். அந்த குழந்தை யாரை சந்திக்கிறது? பார்வோனுடைய மகள். அது என்ன? குமாரத்தி, மகள், பார்வோனின் மகள். அப்போ அந்த குழந்தை பார்வோனின் மகளை சந்திக்கிறது. வேறு யாரெல்லாம் சந்திக்கிறாங்க அந்த கதையில? சொல்லுங்க. அந்த குழந்தையினுடைய அக்காவாகிய யாரை சந்திக்கிறது? மிரியாமை சந்திக்கிறது. இந்த குழந்தையினுடைய பெயர் என்ன? இந்த குழந்தையினுடைய பெயர் என்ன? மோசே. என்னாச்சு பேச மாட்டேங்கிறீங்க? குழந்தையினுடைய பெயர் மோசே. அது மாத்திரமல்ல, அப்பொழுதுதான் அந்த அம்மையார், அவங்க அம்மா பெயர் என்ன? அந்த குழந்தையினுடைய அம்மா பெயர் என்ன? மோசேனுடைய அம்மான்னு மட்டும்தான் நீங்க சொல்லுவீங்க. அந்த குழந்தையினுடைய அம்மா பேர் யோகபேத். சொல்லுங்க, யோகபேத். சொல்லுங்க. ஆமா, குழந்தையும் தாயும் சந்திக்கிறார்கள். யாரெல்லாம் சந்திக்கிறாங்கன்னு பாருங்க. குழந்தையும் தாயும் திரும்ப சந்திக்கிறார்கள். குழந்தையும் அதனுடைய வளர்ப்பு தாயாகிய பார்வோனுடைய மகள் சந்திக்கிறார்கள். பரவாயில்ல, நீங்க திருந்திட்டீங்களே, குமாரத்தின் சொல்றதுல திருந்திட்டீங்க. குழந்தையும் பார்வோனின் மகளும் சந்திக்கிறார்கள். அப்புறம் பார்வோனின் மகளும் அந்த சிறுமியும் சந்திக்கிறார்கள். அந்த சிறுமி பேர் என்ன? மிரியம் சந்திக்கிறார்கள். மாத்திரம் இல்ல, அந்த குழந்தையும் குழந்தையினுடைய அக்காவும் சந்திக்கிறார்கள். எத்தனை பேர் வருகிறார்கள்? அந்த கேரக்டர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பாருங்க. ஒரு விடுதலையான சந்திப்பு. சொல்லுங்க, விடுதலையான சந்திப்பு. ஆமா, அந்த சந்திப்பு ரொம்ப மிகவும் மிகவும் நல்லது. இந்த சந்திப்பு நடந்திருக்காவிட்டால் என்ன நடந்திருக்காது? இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து விடுதலை அடைந்திருக்கவே முடியாது. அப்ப இந்த சந்திப்பை ஏற்பாடு செய்தது யாரு? மிரியாமா? ஆண்டவர், கடவுள், ஆண்டவர் தான் அந்த சந்திப்பை ஏற்பாடு செய்கின்றார். அதற்காக ஆண்டவருக்கு ஒரு மிகவும் நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்பான நண்பர்களே, இது ஒரு நல்ல சந்திப்பு, மீட்பு தரும் சந்திப்பு, ஆற்றங்கரையிலே சந்திக்கப்பட்ட சந்திப்பு. இன்னொரு காரியத்தை நான் சொல்லி இந்த முதலாவது குறிப்பை நான் முடிக்க வேண்டும். இந்த சந்திப்புக்கு காரணமாயிருக்கிறவர் கடவுள். நல்லா கவனிங்க, இந்த சந்திப்புக்கு காரணமாயிருக்கிறவர் கடவுள். ஆனா இன்னும் 2 பேர் இந்த சந்திப்புக்கு காரணமாயிருக்கிறார்கள். அது யாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் 2 பேர் இந்த சந்திப்புக்கு காரணமாக இருக்கிறவர்கள். அவர்கள் 2 பேர் இல்லாவிட்டால் இந்த சந்திப்பே நடந்திருக்காது. யாரு? மோசேனுடைய தாய் தான் வந்துட்டாங்களே ஏற்கனவே. ஆரோன் உங்க அண்ணே, அவர் ஆமா, அதை பற்றி நமக்கு செய்தியே கிடையாது. ஆரோன் எப்படி தப்பிச்சாரு? இல்ல, அது ஒரு நல்ல கேள்வி உசிலம்பட்டியில. நன்றி மகனே. பார்வோன் காரணம் இல்ல, பார்வோன் காரணம் இல்ல. அந்த தாதியர், இந்த மருத்துவச்சிகள் என்பது நல்ல வார்த்தை இல்லை. அந்த செவிலியர், மருத்துவச்சிகள் அப்படின்றது உடனே நீங்க என் கூட சண்டைக்கு வரக்கூடாது. எங்க பைபிள்ல அப்படித்தானே போட்டிருக்குன்னு. செவிலியர் என்று இங்கே நான் வைத்திருக்கிற திருமறையிலே போடப்பட்டிருக்கிறது. அந்த செவிலி தாயார் அப்படின்னா யாரு? நர்சஸ். இங்க யாரு நர்சஸ்? யாரு? கை வைத்துங்க பார்க்கலாம். யாரெல்லாம் நர்சஸ்? ஆமா, இங்கே 1, அப்புறம் வேற 2. ஏன் நீங்க கை வைத்த மாட்டேங்கிறீங்க? போதரமா கையை வைத்துங்க. ஆமா, எங்க போதரமாவே ஒரு நர்ஸ் தான். சரியா? நர்சஸ்க்காக ரொம்ப நன்றி சொல்லணுங்க. அந்த நர்சஸ் மாத்திரம் இந்த குழந்தைகளை காப்பாற்றி விடாவிட்டா இந்த குழந்தைகள் பிறக்கும் போதே என்ன பண்ணி இருக்கணும்? கொண்டு இருக்கணும். நல்லா கவனிங்க, ஒரு புதிய உண்மையை உங்களுக்கு சொல்ல போறேன். பிறக்கும் போதே ஆண் குழந்தையா இருந்தா கொண்டு போடணும் என்பது யாருடைய சட்டம்?
ஆமா, ராஜாவின் சட்டம். ஆனால் இவர்கள் ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் கொன்று போடாமல் வாழ விட்டு விடுகிறார்கள். அது போய் ராஜாட்ட சொல்லிவிட்டாங்க. ராஜாட்ட சொன்ன உடனே ராஜா கேட்கிறாரு, அது என்ன, நான் போட்ட சட்டத்தை நீங்க மீறி நடக்கிறீங்களாம்ல, ஆம்பளை பிள்ளைகளா இருந்தாலும் உசுரோடு விடுறீங்களாம்ல. ஆமா, சாதாரணமாக தாதியர்கள் கருணை உள்ளவர்களாக இருப்பார்கள். எல்லா தாதியர்களும் இருக்கிறாங்களா எனக்கு தெரியல. தாதியர்கள் கருணை உள்ளவர்களாக இருப்பார்கள், இரக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆகினாலே அந்த தாதியர்கள் சொல்லுகிறார்கள், ராஜா ராஜா இல்ல ராஜா, நாங்க போகும் முன்னாடி அந்த எபிரேய குழந்தைகள் என்ன செய்து விடுகின்றன, பிறந்து விடுகின்றன. நாங்க அவர்களை வாழ விடவில்லை. ஏற்கனவே அந்த குழந்தைகள், இந்த மருத்துவச்சிகள் அல்லது இந்த தாதியர்கள் சொன்னது பொய்யா உண்மையா? உண்மையா? நாங்க போகும் முன்னாடி குழந்தைகள் பிறந்து விடுகின்றன என்று இந்த தாதியர் சொன்னது பொய்யா உண்மையா? பொய்யா உண்மையா? அந்த பொய் சொன்னது நிமித்தம் கர்த்தர் அவர்களை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தாராமியா. இது எப்படி இருக்கு? மதுரையிலிருந்து வந்து நீ பொய் சொன்னா கர்த்தர் உன்னைய ஆசீர்வதிப்பார். அதுக்காக நான் வந்திருக்கிறேன். அந்த பொய் எப்படிப்பட்ட பொய்யாக இருக்க வேண்டும்? வாழ வைக்கும் பொய்யாக இருக்க வேண்டும். சொல்லுங்க, வாழ வைக்கிற பொய். சொல்லுங்க, விடுதலை செய்கிற பொய், வாழ வைக்கும் பொய், அடிமைப்படுத்துகிற பொய்கள் நிறைய இருக்கின்றன. ஆனால் வாழ வைக்கின்ற ஒரு பொய்யை இந்த அம்மையார்கள் 2 பேரும் செய்கிறார்கள். கர்த்தர் அது நிமித்தம் அவர்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தார். அது மாத்திரம் இல்ல, ராஜ துரோகம். பழைய மொழிபெயர்ப்புல ராஜமும் தமிழ் இல்ல, துரோகமும் தமிழ் இல்ல. அரசு கட்டளையை மீறுகிறார்கள். இங்க அரசாங்கத்தில் வேலை செய்யறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அரசாங்கம் சொல்லிருச்சு, நம்ம அப்படியே கீழ்ப்படியணும் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆனால் அரசாங்கம் தவறான ஆணையிடுமானால், கவனிங்க, அரசாங்கம் தவறான ஆணையிடுமானால் அந்த ஆணையை நான் நிறைவேற்ற மாட்டேன், என் மனசாட்சி ஒத்துப்போகாது என்று சொல்லுவதற்கு உனக்கு உரிமை இருக்கிறது. அதற்குத்தான் அவர்கள் 2 பேரும் சாட்சி. புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? புரியணும். வாழ்வுக்கு எதிரான அரசு கட்டளையை அரசு செய்யுமானால் அந்த கட்டளையை நிறைவேற்ற மாட்டோம் என்று சொல்லுவதற்கு 1000 காரணங்கள் இருக்கின்றன. சிப்போரால் பூவாரை பற்றி பேசணும்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவர்களும் பெண்கள் தான். அப்படியானால் இங்கே எத்தனை பெண்கள் வருகிறார்கள்? எத்தனை பெண்கள்? 5 பெண்கள். முதலாவது பார்வோனின் மகள், 2வது மோசேயின் அக்கா, 3வது மோசேயின் அம்மா, 4வது சிப்ரா, 5வது பூவா. இந்த பெண்கள் விடுதலைக்கு நேராக பாடுபட்டவர்கள். அல்லேலூயான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, விடுதலைக்கு நேராக பாடுபட்டவர்கள். இந்த சந்திப்பு மிகவும் நல்ல சந்திப்பு. இந்த சந்திப்புக்காக கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சந்திப்புகள் என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டும். விடுதலைக்காக நடக்கணும். ஆனா அடிமைப்படுத்துறதுக்காக கூட்டம் கூடுவாங்க, மற்றவர்களை ஒடுக்குவதற்காக கூட்டம் கூடுவாங்க, மற்றவர்களை ஏமாற்றுவதற்காக கூட்டம் கூடுவாங்க, பணம் சேர்ப்பதற்காக கூட்டம் கூடுவாங்க, அடிமைப்படுத்துவதற்காக கூட்டம் கூடுவாங்க. அந்த கூட்டத்தில் நீங்க சேரக்கூடாது. விடுதலை செய்வதற்காக ஏதாவது கூட்டம் கூடுமானால் அந்த கூட்டத்தில் சேரணும். சேரணுமா சேரக்கூடாதா? ஐக்கியத்துக்காக கூட்டம் கூடுனா சேரணும். ஐக்கியம்னா தனிப்பட்ட ஐக்கியம் இல்ல, பொதுவான ஐக்கியம். சமாதானத்துக்காக கூட்டம் கூடுனா சொல்லுங்க, சேரணும். சண்டைக்காக கூட்டம் கூடுனா சொல்லுங்க, சேரக்கூடாது. ஆனா நம்ம நாட்டில் சண்டை போடுறதுக்கு தான் கூட்டம் நிறைய கூடும். சமாதானத்துக்காக கூட்டம் கூட வாங்கயா அப்படின்னு சொன்னா வரமாட்டாங்க. ஆனால் இங்கே நண்பர்களே, நான் முதலாவது குறிப்பை முடிக்க போகிறேன். இங்கே ஒரு நல்ல சந்திப்பு, அது விடுதலை தரும் சந்திப்பு. 2வது டெக்ஸ்டுக்கு போயிருவோமா? 2வது டெக்ஸ்டுக்கு போயிருவோம். 2வதாக
இங்கே 2 பெண்கள் சந்திக்கிறாங்க. இங்கே 5 பெண்களை நான் ஏற்கனவே சொன்னேன், 3 பேர் ஆக்சுவல் சந்திப்பு. ஆனால் இங்கே 2 பெண்கள். யாராரு? இங்கே உள்ள வாங்க, இங்கே புதிய ஏற்பாட்டுக்கு வந்துருங்க. இயேசுவின் தாயாகிய மரியாள், அன்னை அல்லது அன்னை மரியாள் சொல்லுங்க. நம்ம போலாமா? 2வது சந்திப்பு. அப்ப 1வது சந்திப்பு விடுதலை தரும் சந்திப்பு, 2வது சந்திப்பு மகிழ்வு தரும் சந்திப்பு. சொல்லுங்க, மகிழ்வு தரும் சந்திப்பு. சொல்லுங்க, அது எங்க நடக்குது? 1வது சந்திப்பு ஆற்றோரத்தில் நடந்துச்சு, 2வது சந்திப்பு மலைநாட்டில். வெரி குட், நல்ல பிள்ளைகளா இருக்கீங்களே, தேங்க்யூ. எங்க நடக்கிற சந்திப்பு? மலைநாட்டில் நடக்கும் சந்திப்பு. யார் யார் சந்திக்கிறா? அன்னை மரியாளும், ஆமா, சகரியாவின் மனைவியாகிய எலிசபெத், அம்மா எலிசபெத், அவங்கள அம்மான்னு சொல்லுமா. அன்னை மரியாளும் அம்மா எலிசபெத்தும் சந்திக்கிறார்கள். இவர்கள் 2 பேரும் சாதாரணமாக சந்திக்க முடியாதவர்கள். இவர்களுக்குள்ள இருக்கிற ஒற்றுமைகள் என்ன? 1வது ஒற்றுமைகள் சொல்லுங்க. இந்த 2 பேருக்குள்ள இருக்கிற ஒற்றுமைகள் என்ன? 2 பேரும் பெண்கள், ரைட்? 2 பேரும் பெண்கள். அப்புறம் கடவுளுக்கு பயந்தவர்கள். ஐயா ரொம்ப நல்ல பிள்ளை, நம்ம போதரையா ரொம்ப நல்ல பிள்ளை. கடவுளுக்கு பயந்தவர்கள். அப்புறம் வேற 2 பேரும் கடவுளாலே முன்குறிக்கப்பட்டவர்கள். 2 பேருமே கருவுற இயலாதவர்கள். கொஞ்சம் அப்படி யோசிங்கள, கொஞ்சம் அப்படி யோசிங்கள. 2 பேருமே கருவுற இயலாதவர்கள். 2 பேரும் சொந்தக்காரங்க. அது வேற, இந்த விஷயத்துல சொந்தக்காரங்க. நம்ம அன்னை மரியாள் எங்க இருக்கிறாங்க? கலிலேயாவில் இருக்கிறாங்க. நம்ம அம்மா எலிசபெத் எங்க இருக்கிறாங்க? யூதேயாவில் இருக்கிறாங்க. அந்த வசனம் அப்படி இருக்கு பாருங்க. அதன் பின் மரியா புறப்பட்டு யூதேயாவில் உள்ள மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். இன்னொன்னு, 2 பேருக்குள்ள வித்தியாசத்துக்கு போயிடுமா? 2 பேரும் வித்தியாசம் என்னென்ன? 1, மரியா இளமை பருவத்தை சேர்ந்தவர், அம்மா எலிசபெத் முதுமை பருவம். ஆமா, முதுமை பருவம். அப்புறம் 2 பேர் வேற வேற ஊரு. அப்புறம் வேற என்ன சொல்லலாம்? எலிசபெத் கல்யாணம் முடிஞ்சவங்க, இந்த பொண்ணு கல்யாணம் ஆகாத பொண்ணு. நல்லா இருக்கே, நான் எழுதல, அந்த பாயிண்ட் மட்டும் நான் எழுதாம விட்டுருக்கிறேன். பரவாயில்ல, உசிலம்பட்டி ரொம்ப நல்ல பிள்ளைகளையா, அவங்க கண்டுபிடிச்சு சொல்றாங்க. இந்த பெரியவங்க கல்யாணம் ஆனவங்க, இந்த அம்மா கல்யாணம் ஆகாதது. வேற சொல்லுங்க ஐயரே. ஒரு சின்ன அவர் பயங்கரமான ஆள் நம்ம போதரு. ஏற்கனவே அந்த அம்மாவுக்கு 6 மாசம், இந்த பொண்ணுக்கு இப்பதான் வசனமே வந்திருக்கு. காலத்தை ரொம்ப கணிக்கிறார் பாருங்க உங்க போதகர், பயங்கரமான போதகர். அது ஒரு வித்தியாசம். வேற, இந்த பொண்ணு தரநாடு, அந்த அம்மா மலைநாடு. அப்புறம் இந்த பொண்ணு கலிலேயா, இந்த அம்மா யூதேயா. இந்த பொண்ணு படிப்பறியாத பொண்ணு. யாரு? மரியா படிப்பறியாதவங்க. எங்க அம்மா மாதிரி. எங்க அம்மா படிச்சதே கிடையாது. எங்க அப்பா 8ஆம் கிளாஸ் வரை படிச்சவரு. எங்க அம்மாவுக்கு கையெழுத்து போட தெரியாது. ஆனா எங்க அம்மாவுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்றேன். எங்க அம்மா பேர் ஏசடியாள். அம்மாவுக்காக ரொம்ப 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 நன்றி சொல்றேன். என்னைய டாக்டர் பட்டம் வரையிலும் படிக்க வச்சாங்க. எங்க அப்பா கூட சில சமயங்களில் நினைச்சாரு, போதும் 12ஆம் கிளாஸோட நிப்பாட்டினா போதும், 10ஆம் கிளாஸோட நிப்பாட்டினா போதும்னு நினைச்சாரு. ஆனா எங்க அம்மா இல்லை, அவன் படிக்கட்டும், அவன் 4 எழுத்து படிச்சான்னு சொன்னா வெளியே போய் பொழைச்சிக்கிடுவான், ஏதாவது ஒரு வேலை பார்த்து பொழைச்சிக்கிடுவான் அப்படின்னு. ஆகினாலே எங்க அம்மாவுக்காக நான் ரொம்ப ரொம்ப நன்றி உள்ளவனா இருக்கிறேன். அதனால ஒருவேளை நம்ம மரியா கல்வி அறிவு இல்லாதவர்கள், ஆனா ஒருவேளை இவங்க சகரியாவுடைய ஒய்ஃபு ஒரு போதகர் ஒய்ஃப் இல்லையா, அதனால அவங்க என்ன செய்திருப்பாங்க? கொஞ்சமாச்சும் படிச்சிருப்பாங்க. போதுமா? நிறைய சொல்லிட்டோம். இன்னொன்று கூட சொல்லணும். இந்த அன்னை மரியாள் சபையாருக்கு எடுத்துக்காட்டு. நம்ம
இவங்க பேர் என்ன, எலிசபெத் போதகர் வீட்டுக்கு, போதகர் லே அண்டு கிளர்ச்சி, லே அண்டு கிளர்ச்சி. அதனால நண்பர்களே, நிறைய வித்தியாசங்கள் இருந்தாலும் அவர்கள் ஒன்றாக சேருகிறார்கள். அதற்காக கடவுளுக்கு நன்றி. அவர்கள் 2 பேரும் ஒன்று சேர வேண்டும் என்பது கடவுளுடைய சித்தம், கடவுளுடைய ஆசை, கடவுளுடைய விருப்பம். ஆனால் அவர்கள் ஒன்று சேரும்போது இங்கே ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படுகிறது, பெரிய மகிழ்ச்சி. அதைத்தான் எலிசபெத் சொல்றாங்க, நீ என் வீட்டுக்கு வந்து என்னை வாழ்த்தின உடனே என் வயிற்றுல இருக்கிற குழந்தை, சொல்லுங்க. ஆமா, இப்ப நான் அம்மாமார்கிட்ட கேட்கிறேன், குழந்தை எத்தனை மாசத்துல வயிற்றுக்குள்ள துள்ளும்? சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. பைபிள்ல இருக்குங்க, பைபிள்ல இருக்கு. குழந்தை வயிற்றுக்குள்ள எத்தனாவது மாசத்துல துள்ளும்? ஆண்கள்கிட்ட கேட்டா சொல்லிடுவாங்க, 6வது மாசம். ஒரு ஆம்பளை தான் சொல்றாரு, நீங்க யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. சிரிக்கிறத பாரு. ஆமா, அதனால நண்பர்களே, இங்க ஒரு பெரிய மகிழ்ச்சி. யாராருக்கு மகிழ்ச்சி? 1 அன்னை மரியாளுக்கு மகிழ்ச்சி, 2 அம்மா எலிசபெத்துக்கு மகிழ்ச்சி, இன்னொரு மகிழ்ச்சி இருக்கு, குழந்தைக்கு மகிழ்ச்சி. நன்றி மகளே, பரவாயில்ல மகளே, கண்டுபிடிக்கிற, நல்லா கண்டுபிடிக்கிற. உள்ளுக்குள்ள இருக்கிற குழந்தைக்கு ஒரே மகிழ்ச்சி. சந்திப்புகள் மகிழ்ச்சியை தர வேண்டும். மீட்டிங் should give peace and joy. இங்கே there is a great meeting of Mary and Elizabeth and it gives joy to the child as well. அன்பான நண்பர்களே, அந்த மகிழ்ச்சியிலே அன்னை மரியா ஒரு பாட்டு பாடுறாங்க. அது எந்த பாட்டு சொல்லுங்க பார்க்கலாம்? அது எங்க இருக்கு அந்த பாட்டு? 46ல இருந்து 55 வரையிலும் அந்த பாட்டு இருக்கு பாருங்க. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. அந்த பாட்டை நம்ம எல்லாரும் பாடுவோமா? அந்த பாட்டை நம்ம எல்லாரும் பாடுவோமா? எடுங்க பார்க்கலாம், எடுங்க பார்க்கலாம். நம்முடைய கீர்த்தனைகள்ல இருக்கு பாருங்க. அந்த பாட்டை நான் உங்களோடு பாட போகிறேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச ராகத்திலே பாடிடுவோமா? எல்லாருக்கும் தெரிஞ்ச ராகம் 319வது பாடல். எடுங்க பார்க்கலாம். ஆத்துமா கர்த்தரை துதிக்கின்றதே, என்ற நாவியும் அவரில் கழிக்கின்றதே. இதோ ஆத்துமா கர்த்தரை, என்ற நாவியும் அவரில் கழிக்கின்றதே. நேர்த்தியாய் பாடுவேன் நிதங்கணிந்தே, எந்தன் பார்த்திபனுட பதம் தினம் பணிந்தே. இதோ கர்த்தரை துதிக்கின்றதே, எந்த நாவியும் அவரில் கழிக்கின்றதே. அடிமையின் தாழ்மையை பார்த்தாரே, என்னை அனைவரும் பாக்கியம் முடிவில்லா மகிமை செய்தாரே. பலமுடையவர் பரிசுத்த என்றாரே. இதோ ஆத்துமா கர்த்தரை, என்ற நாவியும் அவரில் கழிக்கின்றதே. பயப்படும் பக்தருக்கு இறங்குகிறார், நரர் பார்த்திட பெருஞ்செயல் உயர்த்திடு நரர்களை சிதறடிப்பார், தன்னை உகந்தவர் தாழ்ந்திடு. இதோ ஆத்துமா கர்த்தரை துதிக்கின்றதே, எந்த நாவியும் அவரில் கழிக்கின்றதே. போதும் போதும். இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த பாட்டு பயங்கரமான புரட்சிகரமான பாடல், ஒரு பெண்ணாலே பாடப்பட்ட பாடல். இந்த பாடலுடைய ஆசிரியர் யாரு? அன்னை மரியாள் அல்லது லூக்கா? லூக்கா காட்டுகின்ற அன்னை மரியாள். லூக்கா ஆசிரியரா, அன்னை மரியாள் ஆசிரியரா, போதகரையா? லூக்கா தான் ஆசிரியரா, உங்க போதகர் சொல்றார். ஆனா லூக்கா யாருடைய வாயிலே இந்த பாடலை போடுகிறார்?
அன்னை மரியாளின் வாயிலே. ஆகினாலே இந்த பாடல்ல வர்ற ஒரு நல்ல கருத்து, அதை மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். இங்க பாருங்க என்ன சொல்றாங்க அந்த அம்மா. எத்தனாவது வசனம்? 51வது வசனம் வாசிங்க யாராச்சும். இருதய சிந்தையில் அகந்தையுடையவர்களை சிதறடித்தார். இன்னைக்கு இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்கள் யாரு? யாரு இருதய சிந்தையில அகந்தையாய் நடக்கிறார்கள்? சொல்லுங்க. இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவர்களை சிதறடித்தார். உனக்கு பணம் இருந்தா உன் இருதயத்துல, ஆமாவா இல்லையா? எந்தெந்த விஷயத்திலாம் இருதயத்தில் சிந்தையில் அகந்தை இருக்கிறது? பண வெறி, பண திமிர் இருந்தால் இருதயத்தில் அகந்தை. வேற என்ன? வேற என்ன அகந்தை? சொல்ல மாட்டீங்களே. சாதி, சாதிய அகந்தை இருக்கிறது. பண திமிர் என்ற அகந்தை இருக்கிறது. வேற பல சமயங்களிலே இப்படிப்பட்ட அகந்தைகளை உடையவர்களை கடவுள் என்ன செய்கிறார்? சொல்லுங்க. நான் சொல்லல. என்ன யார் எது சொல்லியிருக்கு? கடவுளுடைய வசனர். ஆனா இருதய சிந்தையில் அகந்தை உள்ளவரை சிதறடித்தார். அடுத்த வசனம், அடுத்த வார்த்தை, தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார், வலியோரை அரியர் என்று தூக்கி எறிந்துள்ளார். நீங்க வச்சிருக்க பைபிள் எப்படி இருக்கு? பலவான்களை ஆசனங்கள் இருந்து தள்ளி, ஆசனத்தில் இருப்போரை அவர் ஆசனத்திலிருந்து என்ன செய்வார்? தள்ளுவார். ஜாக்கிரதை. அப்படிதான் வசனம் இருக்கு. ஆனா யாரை உயர்த்துவார்? அடுத்த வசனம். வலிமை உள்ளோர் பலவான்களை ஆசனிலிருந்து தள்ளி தாழ்நிலையில் உள்ளோரை. தாழ்மையானவர்கள்னா சும்மா அந்த ஒரு மாதிரி தாழ்மையா பேசுறாங்க இருக்காங்களா, அவங்கள இல்ல. தாழ்நிலையில் உள்ளோரை. என்னுடைய பைபிள்ல தாழ்நிலையில் உள்ளோரை அவர் என்ன செய்கிறார்? உயர்த்துகிறார். அடுத்த வசனம், பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி, ஆமா, ஐஸ்வர்யவான்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். பயங்கரமான வசனம். இப்படி பாட்டு பாடுறதுக்கு என்ன வேணும்? சொல்லுங்க. தைரியம் வேணும். கிறிஸ்துமஸ்க்கு இப்படி பாட்டு எழுதணும், இப்படி பாட்டெல்லாம் எழுதணும். பைபிள்ல இப்படி பாட்டெல்லாம் இருக்கு. நான் என் சொந்த வார்த்தையை சொல்லல. சமூக விழிப்புணர்வு, நீதி, அமைதி, சமத்துவம் போன்றவைகளுக்காக பாடல்கள் எழுத வேண்டும். நம்முடைய கிறிஸ்துமஸ் பாட்டெல்லாம் அப்படி பாடல்களாக இருக்க வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி நான் முடிக்க போறேன் நண்பர்களே. முடிச்சிடலாமா? முடிச்சிடலாமா? அதனால 2 சந்திப்புகள் சொல்லி இருக்கிறோம். முதலாவது சந்திப்பு எங்கே நடந்தது? ஆத்தோரத்தில் சந்திப்பு. ஆத்தோரத்தில் சந்திப்பு. அந்த சந்திப்புல, அந்த சந்திப்பு எப்படிப்பட்ட சந்திப்பு? விடுதலையின் சந்திப்பு. சொல்லுங்க. விடுதலைக்கான சந்திப்பு. அப்படி சொல்லலாமா? விடுதலைக்கான சந்திப்பு. அந்த சந்திப்பு நடந்திருக்காவிட்டால் மோசே இல்லை. அந்த சந்திப்பு நடந்திருக்காவிட்டால் இஸ்ரவேல் மக்கள் விடுதலை அடைந்திருக்க முடியாது. நம்முடைய வாழ்விலும் அப்படிப்பட்ட சந்திப்புகள் நிறைய நடக்கணும். விடுதலைக்கான சந்திப்புகள், மீட்புக்கான சந்திப்புகள். 2வது சந்திப்பு எங்கே நடந்தது? மலைநாட்டில். தரநாட்டில் இல்ல, மலைநாட்டில். எத்தனை பேரு? 2 பேர். ஆமா, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அப்படி ஒரு கெஸ் பண்ணுவோமா? சகரியா எங்க இருந்தாரு? சகரியாவை இங்க காணாமே. சொல்லுங்க. சகரியா எங்க இருந்திருப்பாரு? இவங்க 2 பேரும் இந்த எலிசபெத்தும் இந்த மரியாளும் சந்திக்கும் போது சகரியா எங்க இருந்திருப்பாரு? ஆபீஸ் போயிட்டாரா? ஓ, ஆலயத்துக்கு போயிட்டாரா? நல்ல வேலை. ஒருவேளை அவரு உட்கார்ந்து இருந்திருப்பாரு, அவரும் பேசி இருப்பாரு. ஆனா அவருடைய பேச்சை இவங்க என்ன செய்யல? குறிச்சு வைக்கல. எல்லாத்தையும் எழுதல. இல்ல, சகரியா நல்ல மனுஷன். சகரியா ரொம்ப நல்ல மனுஷன். ஆனா ஒன்னே ஒண்ணு, அவரால் என்ன செய்ய முடியாது? பேச முடியாது. புரியுதா? புரியுதா?
அவரால் பேச முடியாததுனால அவர் அப்படியே உட்கார்ந்துருக்கிறாரு, கம்முன்னு உட்கார்ந்துருக்கிறாரு. என்னென்னமோ நடக்குது, ஏதேதோ நடக்குது. வா மரியான்னு சொல்லி கூட அவர் வரவேற்றிருப்பாரு, ஆனால் பேச்சு வராமல் வரவேற்றிருப்பார். எனக்கு சகரியாவை ரொம்ப பிடிக்கும், எலிசபெத்தையும் ரொம்ப பிடிக்கும், சகரியாவையும் ரொம்ப பிடிக்கும். ஆகையினாலே நண்பர்களே, அது மகிழ்ச்சியான சந்திப்பு. அந்த சந்திப்பிலே பல வேற்றுமைகள் ஒன்றாக இணைக்கப்படுகின்றன. அந்த சந்திப்பின் வழியாகத்தான் ஆண்டவர் நமக்கு இந்த ஒரு பெரிய புரட்சிகரமான பாட்டை தந்திருக்கிறார். அந்த சந்திப்பினாலேயும் பெரிய மகிழ்ச்சி, சமாதானம் உண்டானது. ஆண்டவராகிய இயேசு பிறந்ததற்காக கடவுளுக்கு தோத்திரம், தோத்திரம். இந்த சந்திப்பு நடந்திருக்காவிட்டால் இயேசு குழந்தையினுடைய பிறப்பு எப்படிப்பட்டது என்று நாம் அறிந்து கொண்டிருக்க முடியாது. அதற்காக, அந்த மகிழ்வான சந்திப்புக்காக நன்றி. இப்படிப்பட்ட சந்திப்புகள் உங்களுடைய வரலாற்றில் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா, வேணாமா? சொல்லுங்க. எங்களுக்கும் இப்படிப்பட்ட சந்திப்புகள் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களா? நான் கை உயர்த்துங்க பார்க்கலாம். அல்லேலூயா. எங்களுக்கும் இப்படிப்பட்ட மீட்பின் சந்திப்புகள், விடுதலையின் சந்திப்புகள், மகிழ்வான சந்திப்புகள் நடக்க வேண்டும் என்று நாம் வாழ்த்துவோமாக. இந்த கிறிஸ்துமஸ் காலம் அப்படிப்பட்ட சந்திப்புகளினாலே நிறைந்திருப்பதாக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடு உம்மை வாழ்த்துகிறோம். உம்முடைய வசனங்களை நாங்கள் வாசிக்கும் போது எங்கள் இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிகின்றன. ஆண்டவரே, ஆற்றங்கரையிலே நடந்த சந்திப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அது விடுதலையின் சந்திப்பு. மலைநாட்டிலே நடந்த சந்திப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அது மகிழ்ச்சியின் சந்திப்பு. எங்களுடைய வாழ்க்கையிலும் விடுதலையின் சந்திப்புகள் நடக்கட்டும் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையிலும் மகிழ்வான சந்திப்புகள் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, அது மீட்புக்கு நேராக, விடுதலைக்கு நேராக, ரட்சிப்புக்கு நேராக அவைகள் வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உசிலம்பட்டி திருச்சபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் போதகருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய முதிய போதகருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய ஊழியர்களுக்காக, எங்களுடைய மூப்பர்களுக்காக, எங்களுடைய திருச்சபையின் ஊழியங்களுக்காக, திருமாணிக்கத்திலே நடந்த அந்த மிகப்பெரிய ஊழியத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கருணை எங்கள் எல்லாரையும் கூடர்ந்து ஆசீர்வதிப்பதாக. இந்த திருச்சபை வளரட்டும், இந்த திருச்சபை வாழட்டும். ஆண்டவரே, உசிலம்பட்டி திருச்சபை எங்களுடைய டயசிஸில் ஒரு முக்கியமான திருச்சபை. ஆண்டவரே, நீண்ட பாரம்பரியமிக்க திருச்சபை. இந்த திருச்சபை ஆசீர்வதித்து விட்டு புறப்பட்டு போகிறேன். ஆண்டவரே, உம்முடைய கருணை இந்த திருச்சபையோடு கூட இருப்பதாக, ஊழியரோடும் ஊழியங்களோடும் கூட இருப்பதாக. எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, ஆமென். தேங்க்யூ.